கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான். வேற விதமா கர்த்தருடைய தூதன் அவருக்கு மரியாதை கொடுக்கிறவர்களுக்கு அவர்களை ஆராதிக்கிறவர்களை சூழ இருந்துகிட்டே இருக்கான். அப்படியே பயம் சொல்லும் பொழுது பயந்து நடுங்கிறது கிடையாது, தேவனுக்கு ஆராதிப்பது இல்லையா? அப்ப கர்த்தருடைய தூதன் அவருக்கு ஆராதனை செய்தவர்களை சூழ பாளையம் இறங்கிட்டே இருக்கான். வருகிறீங்க, தேவனை ஆராதிக்கிறீங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறீங்க, உங்களுக்கு எண்ணங்கள் சிந்தையெல்லாம் தேவனை மேக்னிஃபை பண்ணிட்டே இருக்க என்றால் உங்க கூடவே வருவதற்கு விரும்புவான். அதனால சர்ச்சுக்கு சீக்கிரமாக வாங்க, வந்து சீக்கிரமாக வந்து ஆராதிங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்கள் நன்மைக்காக சொல்கிறேங்க. தேவனை ஆராதிப்பது, தேவனை உயர்த்துவது, தேவனை கனப்படுத்துவது முக்கியமான காரியம். அப்படி அவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்துறவர்கள் கூடவே சுற்றிட்டு வருவாங்க இவங்க. ஆனால் இவர்களை நீங்கள் ஆராதிக்கிறீங்க, தேவதனோட பேசுகிறீங்கன்னா அவங்க விளையிடுவாங்க. ஏன்னா அந்த தேவனுடைய மகிமையை இவர்கள் ஒரு நாளும் தங்களுக்கு எடுக்க விரும்ப மாட்டார்கள்.